இங்க ராஜு ஒரு பக்கம் பாண்டியனோட பேச்சை மீறி அந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு போயிடுறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இப்போ நம்ம பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு முன்னாடி ரிகர்சல் டான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோவை அரேஞ்ச் பண்ணவங்க ஒரு புதுசா ரூல்ஸ் போடுறாங்க. அந்த ரூல்ஸ்ல பெண்களை மட்டும் தனியா பிரிச்சு அவங்கள தனியா ஒரு ரூம் மாதிரி இருக்கு அங்க வச்சு ஆட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதை பாக்குறதுக்கு 4 பேர் உட்காந்து அவங்க செலக்ட் பண்றவங்க மட்டும்தான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்க முடியும்னு சொல்லிட்டு அதை எடுத்து இவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ரிகர்சலுக்கு உள்ள போற பெண்கள் எல்லாருமே வெளியில வரும்போது ஒரு மாதிரி சோகமா வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரி அந்த ரிகர்சல்ல தோத்துட்டு வருவாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி ஒன்றும் நடக்கல. அந்த ரிகர்சலுக்கு போன எல்லா பொண்களுக்குமே இங்க அபியூஸ் நடந்துகிட்டு இருக்கு. உள்ள இருக்க எல்லாருமே வேணும்னே அந்த பொண்ணுங்களை அங்கேயே தொடர்றது, சொல்லப்போனா அவங்களுக்கு சரியா ஆட வரலன்னு சொல்லி கலாய்க்கிறதுன்னு சொல்லி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணி தான் வெளியில் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவும் தெரியாத ராஜியும் உள்ள போயிட்டு அவங்க டான்ஸ் ஆட போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் சினிமா பாட்டை போட்டு ராஜியை டான்ஸ் ஆட சொல்றாங்க. அப்போ அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒருத்தரும், என்னம்மா இது, நீ ஆடுற விதமே சரியில்லையே, நீ ரொம்ப தயங்கி ஆடுற, இப்படிலாம் நீ ஆடினா எப்படி நாங்க உன்னை மெயின் டான்ஸ்ல செலக்ட் பண்ண முடியும், இதெல்லாம் சரி வராதுமா, நீ ஆடுறது சரி வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ பக்கத்தில் இருக்க அந்த ப்ரொடியூசருமே, இங்க பாருங்க மாஸ்டர், அந்த பொண்ணுக்கு சரியா ஆட வரல, நீங்க அந்த பொண்ணுக்கு எப்படி ஆடணும்னு சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி டபுள் மீனிங்ல பேசுறாங்க. இதை கேட்டுட்டு அந்த மாஸ்டரும் இங்க ராஜு பக்கத்தில் வந்து, ஃபர்ஸ்ட் இங்க பாருமா, நீ ஆடுறப்போ கையை காலை நீட்டி ஆடணும்னு சொல்லிட்டு இங்க ராஜியோட கையை பிடிச்சி அவங்களோட முதுகு மேல கை வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் ராஜுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா திரும்பி அந்த கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இங்க ராஜியோட இடுப்புக்கு இறங்குது. இதை பார்த்துட்டு இங்க ராஜு ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறாங்க. அவங்க சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டது மட்டும் இல்லாம இங்க மறுபடியும் ராஜு இவங்களை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்க அந்த ப்ரொடியூசரும், என்னமா இது, டான்ஸ் தான் சொல்லி கொடுக்குறாரு, டான்ஸ் சொல்லி கொடுக்குறப்ப இப்படிலாம் தொடதாம செய்வாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுதானே இந்த காம்படிஷனுக்கு வந்தீங்க, அதுவும் மெயினா 10 லட்சத்தை ஜெயிக்க வந்திருக்கீங்க, அப்போ அந்த 10 லட்சம் வேணும்னா இந்த ரிகர்சல்ல நீங்க ஜெயிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே ராஜுக்கு ஒரு டிமாண்ட் பண்றாங்க. அப்போ அவங்களும் இங்க அமைதியாக நிற்கிறப்ப மறுபடியும் அந்த டான்ஸ் மாஸ்டர் இங்க ராஜியை கண்ட இடத்துல தொட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு ராஜுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க வேகமா வெளியில ஓடி வந்துடுறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே இங்க நடந்த விஷயத்த கதிர்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக கதிருக்கு வேகமா கால் பண்றாங்க. ஆனா கதிரும் கால் எடுத்துட்டு, என்னாச்சு ராஜி, என்ன கால் பண்ணிருக்க, ஏதாவது இஷ்யூவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்ப ராஜுக்கு அவங்க மனசுக்குள்ள பயங்கரமான குமுறல். இதை நம்ம கதிர்கிட்ட சொன்னோம்னா அவன் தப்பா எடுத்துக்குவான் அப்படின்ற மாதிரி அவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை சொல்லாமல அவங்களால இருக்க முடியல. அவங்க, ஒன்றும் இல்லை கதிர், நான் அவன் குரலை கேட்கணும்னு நினச்சேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிட்டு காலை உடனே கட் பண்ணிடுறாங்க. இப்படி இவங்க கால் பேசின விஷயம் கதிருக்கு ஏதோ வந்து அன்னிசே ஃபீல் ஆகுது. உடனே அவரும் எதை பற்றியும் யோசிக்காம வேகமாக தன்னோட கார் எடுத்துட்டு சென்னைக்கு கிளம்பி வராரு. அதே நேரம் ராஜி மறுபடியும் அந்த 10 லட்சம் பணத்தை ஜெயிக்கிறதுக்காக ரிகர்சல் டான்ஸுக்கு உள்ள போறாங்க. அப்போ அங்க இருக்கிற அந்த மாஸ்டரும், என்னம்மா எங்கிட்ட இருந்து ஓடிடலான்னு பாத்தியா, கண்டிப்பா நீ ஓட முடியாது, ஏன்னா இந்த காம்படிஷன்ல நீ ஈஸியா 10 லட்சம் ஜெயிக்க முடியும், அது ஜெயிக்கன்னா நாங்க மனசு வச்சா மட்டும்தான் உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இங்க ராஜு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களும், சார் நீங்க எப்படி டான்ஸ் ஆடணும்னு சொல்லுங்க, இப்போ நான் தெளிவா ஆடி காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போட சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராஜியை டான்ஸ் ஆடையும் சொல்றாங்க. ராஜி ரொம்ப தெளிவா டான்ஸ் ஆடி காட்டுறாங்க. அவங்க ஆடுறது சூப்பரா இருக்கு. இதை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாரும், பரவாயில்லையே இந்த டைம் நல்லா ஆடுற, ஓ இந்த டைம் எப்படியாவது சரியா ஆடிடணுங்கிறதுக்காக வெளியில போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தியாமா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. ஆனா அப்போ அதே நேரம் அந்த டான்ஸ் மாஸ்டரும், இங்க பாருமா, நீ ஆடினதுல எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, அதுவும் இல்லாம நாளைக்கு நடக்க போற டான்ஸ் காம்படிஷன்ல நீ என்னதான் போராடி டான்ஸ் ஆடினாலும் நீ ஜெயிக்கணுமோ ஜெயிக்க கூடாதாங்கிறத செலக்ட் பண்ண வேண்டியது நாங்க தான், அதனால நாங்க சொல்றதை கேட்டனா கண்டிப்பா நீ ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நீ ஈஸியா 10 லட்சத்தை ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ராஜு கிட்ட ஆசை வார்த்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ராஜுக்கு இப்படி இவங்க பேசும்போது தான் ஒரு விஷயம் தெளிவா படுது. இவங்க டான்ஸ் மூலமாவோ இல்லை இந்த மாதிரி டான்ஸில் நல்லா ஆடி ஜெயிக்கிறவங்களுக்கோ பணத்தை கொடுக்க வரல, இவங்க டான்ஸுக்காக வந்திருக்க பெண்களை தப்பான முறையில் பயன்படுத்துறதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் இங்கே ராஜி கதிருக்கு கால் பண்ணி, கதிர் நீ எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கதிரும், ராஜி நான் உன்னை பார்க்க தான் சென்னை வந்துட்டு இருந்தேன், இப்போ கரெக்டாக நீ சொன்ன அந்த ஹோட்டல் பக்கத்தில் தான் இருக்கேன், நீ உள்ளே தான் இருக்கியா, நான் உள்ளே வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ராஜியும், கதிர் நீ 3rd ஃப்ளோர் கிளம்பி வா, 3rd ஃப்ளோரில் நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கதிரை உள்ளே வர வைக்கிறாங்க. அப்போ இந்த மாஸ்டரும், என்னம்மா நான் சொன்னதுக்கு நீ பதிலே சொல்லாமல் இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உடனே இங்கே ராஜியும், நீங்கள் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் என்னோட ஹஸ்பண்ட் பதில் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு கதிரை உள்ளே வர வைக்கிறாங்க. உள்ளே வந்தோடனே கதிரும், என்னாச்சு ராஜி, ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஆப்போசிட்டில் இருக்க அந்த ப்ரொடியூசரும், என்னப்பா நீ தான் இந்த பொண்ணோட ஹஸ்பண்டா, பரவாயில்லப்பா இந்த பொண்ணை டான்ஸ் காம்படிஷனுக்கு தனியாக அனுப்பி வச்சிருக்கே அப்படின்ற மாதிரி கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ராஜியும், கதிர் இவங்க என்னை தப்பாக பயன்படுத்த பார்க்குறாங்க, இவங்களால விடாத கதிர், இவங்களை அடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி ராஜி சொன்ன அடுத்த செகண்டு இங்கே கதிருக்கு செம காண்டாயிடுது. உடனே அங்கே
இருக்கிற எல்லாரையும் போட்டு லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. சொல்லப்போனால் அங்கே இருக்கிற அந்த ப்ரொடியூசரு டாக்டர்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அடி விழுது. அந்த 4 பேரையும் போட்டு பிரித்து வாங்குறாங்க கதிர். இப்படி அவங்களை அடிக்கிறத பார்த்துட்டு இங்கே ராஜியும் இப்போ தான் வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்கள அடித்து துவைச்சு உள்ளே உட்கார வச்சுட்டு இங்கே பாரு இன்னொரு டைம் இந்த மாதிரி டான்ஸ் காம்படிஷன் நடத்துறங்கன்னு சொல்லி பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்து தப்பாக ஏதோ பண்ண பார்த்தீங்க, அவ்வளோதான் உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கதிர் ஒரு மிரட்டிட்டு வெளியில் வராரு. அதுவும் இல்லாமல் கதிர் போகிறதுக்கு முன்னாடி போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த டான்ஸ் ஷோவையை நிறுத்தி ஷோவில் நடந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் அந்த 4 பேர் தான் சொல்லி அவங்களையும் கைது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கதிரும் ராஜியை கூப்பிட்டு வச்சு, ஏன் ராஜி இப்போ புரியுதா எதுக்காக இந்த காம்படிஷன் வேணான்னு சொன்னிட்டு நீ இதை கூட கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி முட்டாள்தனமாக பண்ணிட்டியே, இந்த மாதிரி நான் வந்ததுனால சரியாக போச்சு, நான் வரலாம்னா என்ன நடந்திருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே நேரம் இங்கே கதிருக்கு சின்ன சின்ன காயங்கள் இருக்கு. இதை பார்த்துட்டு இங்கே ராஜி பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ராஜி அழுறதை பார்த்துட்டு சரி விடு இதை எதுவும் யோசிச்சுக்காத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கதிர் ராஜியை சமாதானப்படுத்தி ஒரு பக்கம் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. இப்படி இது ஒரு சைடில் இருக்க, இன்னொரு சைடில் இங்கே குழலையும் வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற மயிலுக்கிட்ட ஏகப்பட்ட வேலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. மயில் நீ போய் முதல்ல காஃபி போட்டு வா, மயில் எனக்கு அதை எடுத்துகிட்டு வா எடுத்துட்டுவான்னு சொல்லி இங்கே மயிலை லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி மயில் அங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்குறத பார்த்துட்டு சுகன்யாவும் மயில் நீ எதுக்காக அவங்களுக்கு விழுந்து வேலை செய்கிற, வீட்டில் 2 மருமக இருக்காங்க, இன்னும் அவங்க யாரும் செய்ய மாட்டாங்களா, ஏன் மீனா கூட இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வந்தா அவள் செய்ய மாட்டாளா, நீ எதுக்காக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மயிலை கொஞ்சம் ஏற்றி விட பார்க்குறாங்க. ஆனால் மயிலும் பரவாயில்ல சுகன்யா விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி குழலிக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இங்கே சுகன்யாவும் மயில் இப்போ உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் கேட்டுக்க, மாமா ஏற்கனவே இந்த நிலத்தை வைக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தார்ல, அதை நீ மாமா கிட்ட பேசுகிறத விட இங்கே கரெக்டாக வந்து குழலிக்கிட்ட பேசிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக பங்கெல்லாம் சரியாக பிரிஞ்சு வரும். ஏன்னா அந்த சொத்தில் குழலிக்கும் ஒரு பங்கு இருக்குது. நீ குழலிக்கிட்ட மட்டும் இந்த விஷயத்தை பற்றி பேசு, அவங்க மட்டும் மாமா கிட்ட பேசினா அந்த நிலத்துலேருந்து வர்ற பங்கை 5 பங்காக பிரித்து எல்லாருக்கும் சரி பாதியாக கொடுத்துருவாங்க. அப்போ உன்னோட புருஷனுக்கு ஒரு பங்கு கிடைக்கும். அதை வச்சு அவரால் ஏதோ பிஸ்னஸ் பண்ண முடியும். ஏன் நம்ம மாமா வச்சிருக்க மாதிரி ஒரு மளிகை கடை கூட வைக்க முடியும், நீங்கள் சொந்தமாக வச்சிடலாம்ல அப்படின்ற மாதிரி இங்கே சுகன்யா ஏற்றி விடுறாங்க. இதை கேட்ட உடனே மயிலுக்கு செம்ம ஆசையாக இருக்குது. ஆமாம்ல இந்த மாதிரி ஒரு 30 லட்சம் 40 லட்சம் வந்தால் கூட அதை பிரித்து போட்டு ஆளுக்கு ஒரு 7-8 லட்சம் தேரும்ல, அதை வச்சு மாமா கூட ஒரு கடை ஆரம்பிக்க முடியும்ல. ஏன்னா இப்போ மாமாக்கு தான் தொழில் இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா கதிர் ஒரு பக்கம் டிராவல்ஸ் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு எப்படியாவது ராஜி டான்ஸ் காம்படிஷனில் ஜெயிச்சு 10 லட்சம் ரெடி பண்ணிடுவா. அதனால அவரும் டிராவல்ஸ் வச்சிருவாரு. இன்னொரு சைடு செந்தில் கவர்மெண்ட் வேலை போயிட்டாரு. மாமா மட்டும்தான் கடையில் இருந்து பொட்டணம் அடிக்கணுமா, அப்படி நடக்க வாய்ப்பே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அவருக்கு சொந்த பிஸ்னஸ் இருக்கணும், அப்போ தான் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க குழலிக்கிட்ட போயிட்டு மைனி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சொல்லப்போனால் இந்த மாதிரி மாமா பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஏதோ ஒரு வயல் இருக்க போல இருக்குது, அந்த வயலை விற்று இந்த மாதிரி கதிருக்கும் இன்னொரு பக்கம் செந்திலுக்கும் ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு அந்த வயலில் பங்கு இருக்கா மைனி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு குழலியும் ஆமாம் எனக்கு இல்லாமல் இருக்குமா, எங்கள் அப்பா எது வாங்கினாலும் எல்லாருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுத்துருவாரு, அந்த வயல் கூட வாங்கினது எனக்கு தெரியும், அந்த வயலை சூப்பரான வயல், அதை விற்றாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50-60 லட்சம் போகும்னு நினைக்கிறேன், அப்போ கண்டிப்பாக எனக்கு ஒரு பங்கு எங்கள் அப்பா தராமல் இருப்பாரா அப்படின்ற மாதிரி குழலி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்ட மயிலும் இல்லை நீங்கள் எதுக்கும் மாமாட்ட கேட்டுக்கங்க, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாமா அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் அந்த பங்கை பிரித்து கொடுக்க போகிறதா பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் வந்து சரவணன்ட்டையும் கேட்டேன், ஆனால் அவரும் என்ன சொல்லிட்டாருன்னா அப்பா என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, அதனால நான் எதுவும் பேச முடியல, நீங்கள் தெளிவாக பார்த்துக்கங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி இங்கே குழலியும் ஏற்றி விட்டுறாங்க. உடனே குழலியும் இதை பற்றி கேட்கணுங்கிறதுக்காக பாண்டியன் வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.